ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாளை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. எப்பவும் மனரம்யமா போதும் என்கிற மனதுடனே கூடிய நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், லாபம். போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தி இருக்கு பாருங்க, அதுதான் ஆதாயம், அதுதான் லாபம். மனிதர்களுக்கு எப்பவும் ஒரு மனரம்யம் வராது. நான் சின்ன பையன்ல என் வாழ்க்கைய முதல்ல சொல்றேன். சொந்த சைக்கிள் இல்லை, ஒரு சைக்கிள் கிடைச்சா நல்லா இருக்கும்னு இருந்துச்சு. சைக்கிள் கிடைச்ச போது ஒரு சின்ன மஃபட் இருந்தால் நல்லாயிருக்கும், அதுலேயும் பல ஆயிரங்கள் ஓடினேன். ஒரு 2 வீலர் கியர் பைக் இருந்தால் நல்லாயிருக்கும், கியர் பைக் கிடச்சிது, அதில் லட்சங்கள் ஓடினேன். ஒரு புது புல்லட் இருந்தால் நல்லாயிருக்கும், புல்லட் ஓடினேன், அதில் திருப்தியாக இருந்தேன். அது முன்னாடி கொஞ்ச நாள் கழித்து ஒரு பழைய கார் இருந்தால் நல்லாயிருக்குமே, பழைய கார் ஓடினேன், அதில் லட்சங்கள் ஓடினேன், ஊழியம் செய்தேன். மறுபடியும் ஒரு புதிய கார் இருந்தால் நல்லா இருக்குமே, 1 or 2 புதிய கார் போய் இப்போ 3வது புதிய காருக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன். தேவை உண்மை. அதே நேரம் மனதில் ஏதோ ஒன்றை நாம் விரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேவையின் அடிப்படையில் சரியாய் செய்வது தப்பல்ல. ஆனால் மக்களுக்கு பொதுவாக மனரம்யமே வராது. எப்பவும் தேவனுடைய பிள்ளைகள் மனரம்யமா இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில, வேலையில, வியாபாரத்துல, ஸ்தோத்திரம், ஊழியத்துல, கர்த்தர் தந்ததுல மனரம்யமா இருக்கணும். மற்றவங்களை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, மற்றவங்களை பார்த்து முறுமுறுக்கக்கூடாது, மற்றவங்களை பார்த்து ஆண்டவரை தூஷித்தரக்கூடாது. போதும் என்கிற நல்ல மனரம்யமா வாழ கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. போதும் என்கிற மனதுடனே கூடிய அந்த வாழ்க்கை நமக்கு தேவை. ஒரு பைலட், அவர் கோ பைலட், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இவர் 2 பேரும் சேர்ந்தா போவாங்க. ஆனால் குறிப்பிட்ட ஏரியா வரும்போது கீழே பார்த்தா நல்ல செழிப்பான இடம், ஏரியெலாம் இருக்கும். அந்த ஏரியா வரும்போது அவர் ஏதோ ஒன்றை தேடுவார், தேடி பார்ப்பார். பல நாள் இதை பார்த்து வைத்து விட்டு ஒரு நாள் பைலட் அந்த ஏரியாவில் வரும்போது கீழே பார்க்குறாரு. தெரியும், அடிக்கடி விமானத்தில் வர்றதுனால தூத்துக்குடி பக்கத்தில் வந்தோன்னே தெரியும், ஆமாம், ட்ரிவாண்ட்ரம் பக்கத்தில் வந்தோன்னே தெரியும், மும்பை பக்கத்தில் போனோன்னு தெரியும், அந்த ஏரியா தெரியும். ஆமாம், ஃபேன்லாம் ஓடும், நம்ம ஏரியா வந்துருச்சு, நல்லா தெரியும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கோ பைலட் மெயின் பைலட்டை பார்த்து கேட்டார், சார், நீங்கள் இந்த இடம் மட்டும் வரும்போது கீழே எதையோ பார்க்குறீங்களே, குனிந்து என்ன தேடுறீங்க? அவர் சொன்னார், இது எங்கள் ஏரியா. நான் பார்க்கும்போது ஒரு ஏரி தெரியுது. நான் சிறுவனாக இருந்தபோது அங்கே மீன் பிடித்து விளையாடினேன், மேலே எட்டி பார்த்து ஆசைப்பட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் இந்த விமானத்தில் பறப்பேனா அப்படின்னு. இன்னைக்கு 100கணக்கான முறை போய் வருகிறேன். இப்பொழுது நான் இந்த பக்கம் வரும்போது நான் பழைய நினைவு வருகிறது. எனக்கு எப்பொழுது ஆசை, இந்த விமான பைலட்டாக இருந்து வெறுத்து விட்டது, என்றைக்கு நான் மறுபடியும் இந்த குளத்தில் போய் மீன் பிடிக்கலாம் என்று பார்க்கிறேன் என்று சொன்னார். தமிழில் சொல்லுவாங்களா, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு. மனரம்யம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். திருப்தியாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு திருப்தியற்ற வாழ்க்கை வாழக்கூடாது. சிலர்களை பார்த்து கேட்பாங்க, இந்த காரை வச்சிருக்கீங்க. நான் சொல்கிறேன், சைக்கிளே இல்லாமல் இருந்தேன், எனக்கு தந்த வாகனம் நல்ல வாகனம், கர்த்தர் தந்த வாகனம். சமீபத்தில் ஒரு காரை அன்னைக்கு நான் சேல் பண்ண போகிறேன். அது கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓடிடுச்சு கிலோமீட்டர். ஏன்னா இந்த வாகனம் சில நேரம் தூர பிரயாணத்துக்கு நன்றாக இருக்காது. ஆனால் உடனே நான் செய்கிறது பைத்தியக்கார செயல் மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம மனரம்யமான செய்தேன். காலை ஜபத்தை முடிச்சுட்டு ஒரு 6-6:15 இருக்கும். என் காருக்கு மேலே 2 கையை வச்சு நான் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த 3 லட்சம் கிலோமீட்டரில் ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தந்தீர். ஆண்டவரே, இந்த வாகனம் எனக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்துச்சு. மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கிளாஸில் சொன்னேன். ஒரு சகோதரன் வாங்கிட்டு போகிறாங்க, அந்த குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ரொம்ப மனரம்யமாக அதை நான் செய்தேன். ஆண்டவர் நல்லவர். ஒரு நாளும் அந்த காரில் நான் சலிப்புத்தன்மை ஏற்பட்டதே இல்லை. ஆண்டவர் நல்லவர். எத்தனையோ பிரயாணங்கள், தூர பிரயாணங்கள், ஒரே நாளில் 700-800 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன் ஒரு பிரசங்கத்திற்காக. பல நாட்கள் ஆசீர்வாதமாக இருந்தது. சில சொல்லுவாங்க, ஜீப்பாக வச்சுருக்கீங்க, ஜீப் மாடலாக, அது உங்களுக்கு பாடி பெயின் இருக்குமே. இது எனக்கு ரொம்ப பெருசு. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. மனரம்யமாக வாழுங்க. தந்த சாப்பாட்டில், தந்த வஸ்திரத்தில், தந்த குடும்ப வாழ்க்கையில் மனரம்யமாக வாழுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து
பாதி வெளியில் எகிப்து போயிடலாம்னு நினச்சாங்க. நிறைய பேர் செத்து போனாங்க. புதிய தலைமுறை தான் கானானுக்குள் போனாங்க. மனரம்யமாக வாழுங்க, முறுமுறுத்துறாதுங்க. உங்களுக்கு வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த மனைவிக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, அந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, அந்த குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, நல்ல வருமானத்துக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, நல்ல வீட்டுக்காக, நல்ல திருச்சபைக்காய், போதகருக்காய், எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். மனரம்யமான வாழ்க்கை வாழுங்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட நல்ல நாட்களாக உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் இல்லாமல் பரலோக பிதாவே, மனரம்யம் ஒரு ஔஷதம், மருந்து மாறியப்பா. ஒரு மனரம்யம் உள்ளவர்களாய் வாழ கிருபைதார். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.